ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சுங்க. நம்ம இப்போது ஜெய்ப்பூர் டு டெல்லி நம்மளோட லாஸ்ட்டு ரன் பண்ண போகிறோம். பாருங்கள், என் ஒய்ஃப்க்கு ஒரு 3 சாரி வாங்கினாங்க அந்த ஃபோர்ட்டில். அதனால் லக்கேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இங்கேருந்து டெல்லி வந்து பார்த்திங்கன்னா 285 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஸோ லெட்ஸ் கோ. நீங்கள் ஜெய்ப்பூரில் ஆம்பர் பேலஸ் வரீங்கன்னா இந்த எலிஃபென்ட் ரைடும் பண்ணலாங்க. கீழேருந்து மேலே கூப்பிட்டு போவாங்க. கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர்ட் பெருசாக காட்டல. ஆமர் பேலஸ் இன்ஃபேக்ட் நான் உள்ளே போகல, வெறும் மேலே மட்டும் போயிருந்தோம். அந்த ஃபோட்டோட குட்டி கிளிம்ஸ் மட்டும் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆமர் ஃபோர்ட்டு, ஆமர். நாங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜெய்கட் இருக்குது. அது ஆமர் பேலஸ், அது ஜெய்கட் ஃபோர்ட்டு. இங்கே ஜெய்ப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாழ்ந்த கிங்க்கு வந்து இது வரைக்கும் போரே நடந்தது இல்லைங்க. ஆனால் எதுக்கு மேலே ஃபோர்ட்டு, அப்புறம் எதுக்கு அவ்வளோ வேர்ல்டு பெரிய கேனன்னு அதெல்லாம் பண்ணான்னு எனக்கு தெரியல. இவங்க இது வரைக்கும் சண்டே போட்டதில்லை. முகல்ஸோடு வந்து இவங்க ஒரு பேக்ட், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல உறவு கொண்டாடினதுனால இவங்களுக்கு சண்டே வந்ததே இல்லை. அண்ட் ஜோதா அக்பர், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க இல்லையா. ஜோதாங்கிறவங்க வந்து ஜெய்ப்பூரோட குயின் நினைக்கிறேன், பிரின்சஸ் நினைக்கிறேன். அக்பர் உங்களுக்கே தெரியும், அவர் டெல்லியில் இருந்த ஒரு ஒன் ஆஃப் தி கிங் அவர். ஸோ அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதுனால மாமியார் வீடு அந்த மாதிரி கணக்கில் சண்டை வரல. யானை பார்த்தீங்களா, சவாரிலாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயின்ட்டுருக்கு. அது பாருங்கள் எப்படி நடந்து போகுது பாருங்கண்ணா. ஸோ அதாங்க, மேலே மட்டும் ஃபோர்ட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் கீழே பேலஸ் வந்து சரியான க்ரௌடு. சரிப்பா, இது ஏற்கனவே ஏகப்பட்ட ஃபோர்ட்டு பேலஸ் எல்லாம் பார்த்தாச்சு, நம்ம பேசாமல் டெல்லிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். மணி வந்து 1 ஆகுது. நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பார்ட்னரை மீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நானும் என் பார்ட்னரை தனித்தனியாக ஸ்டே பண்ண போகிறோம். அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட எங்கேயோ ஸ்டே பண்ணுறாராம். ஸோ நான் வந்து என்னோடய ஹோட்டல் எடுத்துகிட்டு தனியாக ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க, இன்னையோட ரைடை ஆரம்பிக்கலாம். இந்த யானைகளுக்கெல்லாம் பாய் சொல்லலாம். 2 பக்கமும் ட்ரை மலை, ஸ்ட்ரெயிட் ரோடு, ஜாலியாக நம்மளோட ட்ரிப் அப்படியே நம்மளோட இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையும் அப்படியே நினச்சின்னு வருத்தமாக போயிட்டுருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வேலை ஆரம்பிச்சிடும், நம்மளோட அந்த ட்ரிப்பு லைஃபும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், வேறு இதுக்கு அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கேன். நான் ஒரு இடத்த லாக் பண்ணி வச்சுருக்கேன், யாருமே போனதில்லை நம்ம ஆளுங்க பெருசாக. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தேவ் பூமி, கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு நம்மளோட இந்த ட்ரிப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ, எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. கொஞ்சம் சோலோனா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் நம்ம இஷ்டத்துக்கு. நம்ம கூட பார்ட்னர் இருக்கார் இல்லையா, அதனால் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணணும், நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பண்ணல. ப்ளஸ் இங்கே ட்ரோன் வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷனுங்க, நிறைய இடத்துல விடக்கூடாது அப்படின்னு. எங்கெல்லாம் விடலாமோ அங்கெல்லாம் லைட்டிங் கண்டிஷன் சரியில்லை, அண்ட் மற்ற இடத்துல விடக்கூடாது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஜெய்சல்மீரில் மட்டும்தான் நல்லா ட்ரோன் கேப்சர் ஆச்சு, அதை தவிர வேறு எங்கேயுமே ஆகலை. கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம NH 248 கிளம்புனோம் ராஜஸ்தான், ஜெய்ப்பூர்லேருந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா NH 48 வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் இது NH 48 டேரெக்டாக டெல்லி, இந்த ஒரே ஹைவே தான். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் வேலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பிரஸ் வேல ஒரு வாட்டியாவது போகணுன்னு ஆசை, இது வரைக்கும் போனதில்லைங்க. நான் வந்து பெங்களூர் டு டெல்லி வந்து ஸ்பித்தி வேலி போகும்போது பண்ணியிருந்தேன் 2021. அப்போ வந்து ஆக்ரா எக்ஸ்பிரஸ் வே பண்ணுங்கிற ஒரு பிளானோட நல்லா ஆர்வமாக போயிருந்தேன். அப்போ என்ன ஆச்சு, நம்ம கூகுள் மேப் வேலை காட்டிச்சுங்க, அது ஏதோ ஊர் உள்ளேருந்து சுற்றி விட்டுருச்சேன்னு எனக்கும் தெரில. பார்த்தா டெல்லிக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு என்னன்னா வரவே இல்லையேன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு.
செம்மையாக இருக்குல்ல. இந்த ஹைவேல போயிருந்தேன், பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேருந்து பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்தது. அதுதான் அவங்கக்கிட்ட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இது. உள்ளே வந்து அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு. எடுத்துக்கோ அப்படின்னாரு. ஸோ இதை நீங்கள் இப்போ ஒரு வேறு லெவலில் பாருங்கள். பிரச்சனை ப்ளஸ் டஸ்ட்டு வேறு அநியாயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு, எவ்வளோ டஸ்ட்டை தான் சாப்பிட்றது. டெல்லிக்கு போகிறதுக்குள்ளே நம்ம கதை ஒரு மாதிரி ஆகிடும் நினைக்கிறேன். ரோடே தெரியலையப்பா. எதிர்க்க ஒரு ஆம்புலன்ஸ் வருது, வழியாக விட்டுருவோம். அந்த ஆம்புலன்ஸ் கேப்பில் பார்த்தீங்களா வண்டிங்க. இப்படி தான் போகிறது. கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். நம்ம பாட்டு முன்னாடி போகிற பாருங்க, அநியாய டெஸ்ட்டுங்க. இந்த இடம் ஒரு மாதிரி மூடே ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு. அதனால தான் பாருங்கள், சாப்பிட்டது கூட நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இன்னமும் ராஜஸ்தானில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஹரியானா ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு ஹரியானா என்ட்ரான அப்புறம் ரோடு கண்டிஷன் நல்லாயிருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் டெல்லி. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆகுது, மணி 4ங்க, கரெக்டாக 4 மணி ஆகுது. காலையில் பார்க்கும்போது 4 மணிக்கு போய் சேர்ந்துருவேன்னு சொல்லிச்சு, 4:15க்கு. நான் போகிற வழியில் டிராஃபிக்கு அது இதுன்னு, அதனால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30க்குள்ளே ரீச் ஆகும்னு சொல்லுது. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. 116 கிலோமீட்டர் தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 6க்குள்ளே ரீச் ஆகிடுவேன். போயிட்டு ஒரு ரூம் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ண வேண்டியது தான். எனக்கு 2 விஷயம் புதுசாக கற்றுக்கினேங்க. ஒன்று, நம்ம இந்தியாவில் இன்னமும் ராஜாங்கள்லாம் இருக்காங்க. உதய்பூரில் ராஜா, ஜெய்ப்பூரில் ராஜாலாம் இருக்காங்க. லிட்ரலி ராஜாவாகவே இருக்காங்க. அவங்க ராஜா, இது எனக்கு தெரியாது. பாருங்களேன், இந்த காலத்துலலாம் ராஜா இருக்காங்களா சொன்னால் நம்ப முடியல, இருக்காங்க. ஆனால் அது ஒன்று. ரெண்டாவது, ராமர் இருக்கார்ல, ராமர், லக்ஷ்மண், ஹனுமான், அவர் ஃபேமிலியிலேருந்து வந்த வம்சாவளி இன்னும் இருக்காங்க. சூரிய வம்சி அப்படின்வாங்க. உதய்பூர் ராஜாலாம் பார்த்தீங்கன்னா ராமரோட வம்சாவளியில் வந்த மக்கள். ஸோ ராமர்லாம் அவங்களுக்கு வந்து கொல்லு தாத்தா அந்த மாதிரிங்க. இது எனக்கு தெரியாது. ராமர் வந்து சாமிங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க எங்கே இருப்பாங்க, மேலே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அப்படி இல்லை, அவங்களோட சொந்தக்காரங்க இப்பயும் உயிரோடு இருக்காங்க. சூரியவம்சி, அப்புறம் ரகுவன்ஷி, இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களாம் வந்து ராமரோட சொந்தம். அடேங்கப்பா, இது தெரியாமல் போச்சு. A few moments later. பார்த்தீங்கன்னா டெல்லி என்டர் ஆகிட்டோம். வெதர் கொஞ்சம் மோசமாக இருக்குது. எனக்கு பின்னாடி பாருங்கள். ஒரு விஷயம் நோட் பண்ணுறேன், நான் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலைங்க. எங்கெல்லாம் இந்த மாதிரி கிராஸாக வருதோ அது மேலே பிரிட்ஜு இல்லை அண்டர் பாஸு ஏதோ ஒன்று பண்ணி சிக்னல் ஃப்ரீங்க. எல்லாத்தையுமே சிக்னல் ஃப்ரீயாக பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் டிராஃபிக் வரவே இல்லை. ஏன்னா லெஃப்ட்டில் போகிறவன் மேலேருந்து போயிடறான், இல்லை கீழேருந்து போயிடறான். நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டு போயிட்டே இருக்கோம். அதனால் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மேசிவ் பிரிட்ஜ் வேறு ஒன்று. நம்மளை மேலே ஒரு எக்ஸ்பிரஸ் வே பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் மேலே பாருங்களேன், ஒன்றுமே தெரிலங்க. ஃபுல்லாக பனி. பார்த்தீங்கன்னா ரோடை முடிஞ்சது. ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் யூட்டர்ன் போட்டால் சரி அப்படி போய் பார்க்கலாமா அப்படின்னு. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தான் வராங்க. ஏமாந்துன்னு இங்கே வழியே கிடையாது. அப்புறம் ஒரு அண்ணா சொன்னார், இந்த சைடில் ஒரு வழி போகுது, அதில் பூந்து நீ போயிடலாம் அப்படின்னாரு. இந்த வழியில் போனீங்கன்னா நீ மெயின் ரோடை கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஸோ அதுதாங்க, சுற்றிலாம் போனால் ரொம்ப தூரம். பேசாமல் அந்த ரோட்டில் அப்படியே பூந்து. ஓ ஆமாம், இப்போ எதிலடா போகிறது? கீழேயா மேலேயா தெரியலையே. மேலே ஒரு ரோடு போகுது, வழி இருக்கான்னு கூட தெரில.
பாருங்களேன் டெல்லி வந்து என்ன நிலமையில் இருக்குன்னு. ஓகே, ரெண்டுமே ஒரு இடத்துல தாங்க வருது. அது ஒரு நல்ல விஷயம். நம்மளுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். இதை கூட மேப்பில் காட்டுதுங்க, இந்த ரோட கூட கூகுளில். வழிப்பறியை தான் பண்ணிட்டு போகிறாங்க நம்மளை பிடிச்சி. வழி விடுங்கண்ணா. பாடா ஏதோ ரோடு வந்துட்டாங்க கடைசியில். அது அண்ணன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக தம் அடிச்சுன்னு போகிறாங்க முன்னாடி. இதை பாருங்கள், அது போட்டு மாசு இந்த டிராஃபிக்கில் அழகாக தம் அடிச்சு ஸ்டைலாக போகிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 15 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான். இவங்களோடவே சேர்ந்து அப்படியே போக வேண்டியதான். போய் ஹோட்டல் வேறு தேடணுங்க, அதுதான் ஒரு பெரிய டாஸ்க்கு. அண்ட் இன்றைக்கி நம்ம சோலோ ஸ்டே தான். நம்ம இஷ்டம் போல் இருக்கலாம், கூட யாருமே கிடையாது. சீப்பாக ஒரு நல்ல ஹோட்டலாக கிடச்சிச்சின்னா கடவுளுக்கு நன்றி. டெல்லியில் வந்து நரைனா விஹார் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோங்க. ஒரு ஹோட்டலில் பிடிச்சிட்டேன், ட்ரீபூ. நல்ல ஃபேமஸான ஹோட்டலு, ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆன்லைனில் 2500 காட்டுச்சு. இப்போல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறேன், ஹோட்டலில் வந்து ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே மேப்பில் பார்க்குறது, ஆன்லைன் ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் நேராக அந்த ஹோட்டலுக்கே கால் பண்ணுறது, ரூம் இருக்கான்னு கேட்குறது. அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, நம்ம அந்த ரேட்டில் அடித்து பேசி 50 ரூபாய், அதே கணக்கு தான். சரி, 50 ரூபாய். அதே மாதிரி 1800 ரூபாய்க்கு நம்மளுக்கு ரூம் கொடுக்குறாரு அவர். சரி, அதான் போயிடலாம், அங்கேயே போயிடலாம், சேஃபான ஹோட்டலு, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ எதுக்கு ரிஸ்க் அப்படின்ட்டு இப்போ அங்கே தாங்க போயின்ட்டுருக்கேன். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரூமு. ட்ரிபோ ஹோட்டல் நரைனா விஹார் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் டே. நேற்று நான் வந்தேன் 5:45 வந்தேங்க, ரூம் எடுத்தேன், அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். சரி, இப்போ என்னென்னா இப்போ நம்மளோட லக்கேஜ்லாம் பாருங்கள், பேக் பண்ணிட்டேன். இப்போ பிளான் என்னென்னா வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டேஷனில் விடணும். ஸோ எதெல்லாம் வந்து நம்ம ட்ரெயினில் அனுப்புகிறோமோ அதெல்லாம் பேக் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை ஸ்டேஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கேருந்து நான் ஃப்ளைட்டில் கிளம்பி போயிடுவேன். ஸோ வாங்க அப்படியே மோட்டோ விலாகிங்கில் லைட்டாக டெல்லியை சுற்றி பார்த்துட்டு நம்ம வண்டியும் டாட்டா பாப்பியா பண்ணிவிட்டு இந்த சீரீஸை முடிச்சிடலாம். ஸோ ஸ்டேஷனுக்கு போய் வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ், இங்கேருந்து போகலாம் வாங்க. ஐ திங்க் அந்த வெயில் வர டைமில் குளிர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி ஓட்ட முடியலங்க, வண்டி ஓட்ட முடியல, கால் பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகுது. ஆஹாஹா, எங்கேயாவது சூடாக ஒரு டீ சாப்பிட்டாகணும். ஆனால் மற்ற இடத்துல நம்ம காலைல ஓட்டும் போது இவ்வளோ இல்லை, 9:15 9:20 ஆகுது. இதே டைமில் தான் எல்லா இடத்துலையும் வந்தோம். டெல்லியில் அப்போ குளிர் அதிகம், இங்கே குளிர் இருக்குது. அர்லி மார்னிங் டெல்லியில் ஓட்டுறதுக்கு நல்லா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா டிராஃபிக் ரொம்ப கம்மி, சிக்னல்லாம் எவனும் நிற்க மாட்டான், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. மூக்கெல்லாம் ஒழுவ ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்கு டெல்லி? நம்ம பாட்டை நாங்கள் வந்துட்டு இருப்பாரு ராகுலும், நான் இங்கேருந்து போயிட்டுருக்கேன். போயிட்டு 2 வண்டியை விட்டுட்டு கிளம்பி இந்த ட்ரிப்பை முடிச்சிட வேண்டிதான். எப்படி இருந்தது காய்ஸ் இந்த ட்ரிப்பு? கண்டிப்பாக நம்மளோட எல்லா எபிசோட்ஸும் பார்த்துருக்கீங்கன்னா மெசேஜில் சொல்லுங்கள். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 வண்டியும் எங்கள் பார்சல் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளோட லக்கேஜும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம ட்ரிப்பு அஃபிஷியலி முடிஞ்சது. இதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் போகணும், போயிட்டு நம்ம பெங்களூர் கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்மளோட இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு சீரீஸை சந்திக்கிறேன். நம்மளோட பார்ட்னர் ராகுல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி அமேசிங் ரைட். It was my pleasure, buddy. We'll do it again soon. Very soon. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்னும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு சீரீஸை சந்திக்கிறேன். Until then, signing off, your friend Tamil Bhai Kabaddi. Bye bye.